இந்தியா கிளிட்ஸ் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம். உதயநிதி ஸ்டாலின் தம்பி நடித்ததுனால இது மனிதன் வந்து ஹிந்தி பேர் ஆயிடுச்சோ, விஷால் இருக்காரான்லாம் நான் தேடிட்டு போய் நடிக்கல. என்ன பெரிய ஐநாசபை தேர்தல், வெறும் நடிகர் சங்க தேர்தல். சில பொம்பளை பார்த்தா கும்பிடணும் போல இருக்கும், அந்த மாதிரி இந்த பொண்ணை பார்த்தா கும்பிடுற மாதிரி. 100 அடித்தா யாரான்னு பார்த்தா வெள்ளைக்காரன், வெளிநாட்டுக்காரன். நிறைய விக்கெட்ஸ் எடுக்கிறான்னு பார்த்தா வெளிநாட்டுக்காரன். புதுமையான கேட்சை பிடிச்சிருக்கான்னு காமிச்சா வெளிநாட்டுக்காரன். அப்புறம் என்ன அளவுக்குடா நம்ம ஆளுங்க இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஷாட்டில் போய் காலை தொட்டு கும்பிடுவேன், கேமராவை தொட்டு கும்பிடுவேன். அண்ணா என்ன நான் ரொம்ப டே உன்னை தொட்டு கும்பிடலடா. இந்த எஸ்ஜே சூர்யா அந்த ஒரு குடிகாரம் பண்ணியிருக்காரு. ஹேட்ஸ் ஆஃப் டு தட். இந்த மருது திரைப்படத்துல எப்படி நீங்க கமிட் ஆனீங்க? கதை முழுசையும் கேட்டு அதுக்கப்புறம் கேரக்டர் பிடிச்சி போனதுனால ஓகே பண்ணீங்களா, இல்ல விஷால் இதுல ஹீரோ அப்படிங்கறதால ஓகே பண்ணீங்களா? எப்படி ஓகே பண்ணீங்க? விஷால் சார் ஹீரோன்னு சொன்னாங்க. ஐ வாஸ் ஹாப்பி. அந்த படத்தினுடைய கதையை சொல்ல போகிறவங்கள்ட்ட டைரக்டர் வராருங்கன்னு சொன்னாங்க. அப்போ தான் முத்தையாவை பார்த்தேன் நான். வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு வந்து கதையை சொன்னார். கதையை சொன்னோன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது. இன்னொன்று அந்த தேவமாரி ஏரியாவுக்குள்ளே அந்த கதை நடக்கிற அதை சொன்னார். அண்ட் ஒன் மோர் திங், நான் நிறைய இவங்களோட இருந்ததுனால எனக்கும் எப்போயுமே நிறைய படத்தில் நான் வந்து இப்போ சின்னமுத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் அந்த தேவமாரை பேஸ் பண்ணி தான் கதை பண்ணுவேன். எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு குரூப் அது. ஸோ அவர் அந்த முத்தையா சொன்னது வந்து அந்த ஃபுல் கதையும் அந்த முத்தையாவுடைய பிளட்டில் இருக்குது. நம்ம நினைக்கிற மாதிரி அவர் திங்க் பண்ணாருன்றதெல்லாம் கிடையாது. பிளட் இன் பிளட். முத்தையாவை பார்த்தோன்னா அவர் ஒரு புது டைரக்டர்ன்ற மாதிரி நான் நினச்சது உண்மை. பட் அவர் 20 வருஷமாக இருக்கார் ஃபீல்டில். அப்போ ஃபில்ம் ஃபார்மெட்டையும் பார்த்துருப்பார், டிஜிட்டல் ஃபார்மெட்டையும் பார்த்துருப்பார். அந்த நம்பிக்கை ஒன்று விஷாலோட செய்கிற ஃபஸ்ட்டு படம் அது எனக்கு. ஸோ அந்த எந்து வேறு. அப்புறமா வந்து இவர்கிட்ட கதை சொன்னார், என் கேரக்டரை சொன்னார். ஏன்னா என் கேரக்டர் ரொம்ப நல்லா போய் சப்போர்ட்டிங் விஷால் எண்டில் ஆகி அதனால் சம் ப்ராப்ளம் ஆகுது. அதெல்லாம் சொல்லும் போது ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ஷூட்டிங்கில் பார்த்திங்கன்னா எல்லாருமே இன்வால்வ்டு. தம்பி விஷாலை பார்த்திங்கன்னா அந்த இது வரைக்கும் தூக்கி விட்டுக்கிட்டு அந்த ஒரு மூட்டைக்காரன், மூட்டை தூக்குறவன், அவங்க பாட்டி மேலே அவனுக்கு உயிர், அப்போத்தான் மேலே அவ்வளோ உயிர் அவனுக்கு, அப்போ தான் எது சொன்னாலும் செஞ்சுருவான். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டரு, செலெக்ஷன் ஆஃப் கேரக்டர். இப்போ எனக்கு நான் பார்த்த படங்கள், இப்போ நான் நடிச்சிட்டு இருக்க படம் பூரா சொல்கிறேங்க. ஒன்று மட்டும் இந்த டைரக்டர்ஸ்கிட்ட, நியூ செட் ஆஃப் டைரக்டர்ஸ்கிட்ட ஒர்க் பண்ணுறேன். கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி ஆளை பிடிக்கிறாங்க. இந்த மனிதன் படத்தில் பார்த்துருப்பீங்க, எல்லா கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி ஆர்டிஸ்ட். கார்த்திக் சுப்ராஜ் படத்தில் பண்ணுறேன். அதில் நீங்கள் உண்மையிலே பாருங்கள், நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா சொல்ல போகிறீங்க. அந்த எஸ்ஜே சூர்யா அந்த ஒரு குடிகாரம் பண்ணியிருக்காரு. ஹேட்ஸ் ஆஃப் டு தட் கேரக்டர். இப்படி ஒவ்வொருத்தரும் போட்டுக்கிட்டு பண்ணுறாங்க. அதனால தான் இப்போ நான் பண்ணும் போது என்ன செஞ்சேன்னா ஃபுல் இன்வால்வ்டாக. இது வரைக்கும் இறுதி சுற்று போய் பாருங்கள், வேறு மாதிரி இருப்பேன். நான் அரண்மனை 2 பாருங்கள், வேறு மாதிரி இருப்பேன். அதில் இந்த மருதில் வந்து விஷால் நடித்தார்ன்றது, விஷால் இருக்காரான்லாம் நான் தேடிட்டு போய் நடிக்கல. வந்து கேட்கும்போது விஷால் இருந்தார். அந்த ப்ரொடியூசர் இஸ் ஆல்சோ பிக் ப்ரொடியூசர். அன்பு, மதுரை அன்பு வந்து தெரியாதவங்க கிடையாது சினிமாவில். அதனால் ஹீ இஸ் பிக் ப்ரொடியூசர். சின்ன பையனை யார் டைரக்டர் இருந்தாலும் சரி, மாப்பிள்ளை சிங்கம் ஆகட்டும், இல்லை இதில் இப்போ அண்ணனுக்கு ஜெயின் ஒரு படம் நடிக்கிறேன், கேமராமேன் நடராஜன் நட்டின்னு சொல்கிறாங்க, அவங்க அந்த டைரக்டர் ஆகட்டும், ராம் ஆகட்டும், ஃபர்ஸ்ட் ஷாட்டில் போய் காலை தொட்டு கும்பிடுவேன், கேமராவை தொட்டு கும்பிடுவேன். அண்ணா என்ன நான் ரொம்ப டே உன்னை தொட்டு கும்பிடலடா, நீ டைரக்டரா, கேப்டன் ஆஃப் த ஷிப். இது எங்களுடைய பழக்கம் அது. அதனால் மருது படம் வந்து அந்த எடுத்த ஆம்பியன்ஸு, கோர்ட் ஆம்பியன்ஸ் எல்லாம் இட் இஸ் ஸோ குட். சுரேஷ் ஆட்டம் இந்த படத்தினால, மருதுனால எனக்கு பெரிய இது என்னென்னா, விஷாலோட நடித்த ஃபஸ்ட்டு படம், அது ஒரு சந்தோஷம் ஒரு வாரத்தில். ஒன்று இந்த நமோ நாராயண, அப்புறமா ராஜா, அவர் எல்லாரையும் பழக்கமாச்சு எனக்கு. அதே மாதிரி இந்த ஸ்ரீநித்யா சார், சாதாரண பொண்ணு சார், அது தெலுங்கார் பொண்ணு, ஆனால் சாதாரண பொண்ணு. இவ்வளோ பெரிய கதாநாயகி ஆனதுக்கு காரணம் அவளுடைய சாதாரணத்தனம் தாங்க. அதாவது நாங்கள் விளையாட்டாக சொல்லுவோம், சில பொம்பளை பார்த்தா கும்பிடணும் போல் இருக்குண்டாடு.
அந்த மாதிரி இந்த பொண்ணை பார்த்தா கும்பிடுற மாதிரி இருக்குது. ரொம்ப ஒரு கிளாமராலாம் வந்தால் கூட அதில் ஒரு அழகு தான் இருக்குது. சாதாரணமான ஒரு கிராமத்து பெண். ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் நான் நடிக்கும்போது சந்தோஷப்பட்டது. அண்ட் அஃப்கோர்ஸ் மை ஃபஸ்ட் ஃபில்ம் வித் விஷால். அன்றைக்கி கூட ப்ரெஸ் மீட்டில் பேசும்போது விஷால் நல்லா என்னை பற்றி பேசியிருக்கிறதா கேள்விப்பட்டேன். அதாவது அண்ணா ராதாரவியோட நடிக்கும்போது என்னமோ எல்லாருக்கும் 2 பேருக்கு சண்டையெல்லாம் வரும்னு பார்த்தாங்களாம், எதிர்பார்த்தாங்களாம். அது சண்டையெல்லாம் இல்லையா, சுமூகமாக தான் இருந்தது. நல்ல ஃப்ரெண்டாக இருந்தார். அவரோட நடித்தது எனக்கு பெருமைன்னு அவர் சொல்லியிருக்காரு. அது அவருடைய பெருந்தன்மையை காமிக்குது. ஏன்னா மருது வாஸ் அ குட் பிக்சர். விஷால் பிரஸ் மீட்ல பேசும்போது டைரக்டர் என்னோட மைண்ட் வாய்ஸையே வந்து டயலாகா வச்சாரு அப்படின்னு சொன்னாரு. அது என்ன டயலாக்னு சொல்ல முடியுமா? அந்த மைண்ட் வாய்ஸ்ன்றது எனக்கு தெரியல, எதை டைலாகாக வச்சுருக்காருன்றது எனக்கு தெரியல. அது ஒரு விஷால் சார்கிட்ட தான் கேட்கணும். அதை நட்சத்திர கிரிக்கெட் போட்டி நடந்துச்சு. அது நடந்து முடிஞ்சாலும் இன்னமும் வந்து சில கிசுகிசுகள், சில விஷயங்கள் போய்கிட்டே தான் இருக்கு. நீங்க வந்து கிரிக்கெட்டுக்கு போகல அப்படிங்கிற விஷயங்கள். ஸோ அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இல்லைங்க, உண்மையாகவே சொல்கிறேங்க, நான் தப்பாக எடுத்துக்காதீங்க. சரத்குமார் சார் தலைவராக இருந்து நான் செயலாளராக இருக்கும் போதே நான் போனதே 2 மேட்ச்சு. ஒன்று வைசாகுக்கு போனேன். அது ஏன்னா எல்லோரும் சொன்னாங்க நம்ம வரணும்னு. அப்புறம் விஷால் சார் எல்லாமே ஆடிட்டு தான் இருந்தாங்க. அப்புறம் இங்கே வந்து ஏன்னா இந்த ஆடுற பசங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாருமே ரமணாலேருந்து எல்லாருமே சொல்கிறேன், ஆனால் நீங்கள் வந்தால் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும்ண்ணே. ஏன்னா சார்கிட்ட பேசுறது கொஞ்சம் யோசிக்கிறோம், நீங்கள் இருந்தால் கம்ஃபர்டபுளாக பேசுகிறீங்கன்னு. ஸோ அதனால் நான் போனது உண்மை தான். உண்மையாகவே சொல்கிறேன். நான் பதவியில் இருந்து அதுக்கப்புறமா நடந்துக்கிட்டு தானே இருந்தது மேட்ச் எல்லாம். எனக்கு அவ்வளோ கிரிக்கெட் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு என்னென்னா ஒரே ஒரு நான் கவலையில் பார்க்குறேன். இந்த ஐபிஎல் பார்க்கும்போது நான் கண்டமில்லை. 100 அடித்தா யாரான்னு பார்த்தா வெள்ளைக்காரன், வெளிநாட்டுக்காரன். கடைசியில் டீமை வின் பண்ண வச்சான் யாரானா வெளிநாட்டுக்காரன். நிறைய விக்கெட்ஸ் எடுக்கிறான்னு பார்த்தா வெளிநாட்டுக்காரன். புதுமையான கேட்சை பிடிச்சிருக்கான்னு காமிச்சா வெளிநாட்டுக்காரன். அப்புறம் என்ன இளவுக்குடா நம்ம ஆளுங்க இருக்காங்க. நடிகர் சங்க வேலைகள்ல எதிரும் புதிருமா இருந்த நீங்களும் விஷாலும் இந்த திரைப்படத்துல எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளா ஒர்க் பண்ணீங்க? சார், நீங்கள் டெல்லி போய் பார்த்துருக்கீங்களா? அசம்பிளியில், பார்லிமெண்ட்டில் இங்கே அடிச்சுக்கிறாங்களே இந்த எம்பிக்கள் எலெக்ஷனில். அவன் இவ்வளோ செஞ்சான், அவர் தண்ணி கொடுத்தா, இவன் கொடுத்தானா, இவன் எலக்ட்ரிசிட்டி கத்துறாங்களே. டெல்லியில் போய் பாருங்கள், கட்டி பிடிச்சிக்கிட்டு பேசுகிறது என்ன, சிரிக்கிறது என்ன, அவ்வளோ நல்ல ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. நான் அப்போ தான் நினச்சிக்குவேன், என்னடா இப்படி கத்தி திட்டிக்கிட்டானுங்க 2 பேரும் கட்டி பிடி. அங்கே அங்கே தான் பழக்கம். அது மாதிரி தான் இது என்ன பெரிய ஐநா சபை தேர்தல், வெறும் நடிகர் சங்க தேர்தல். ஏதோ ஒரு காரணத்துக்காக இது நடந்தது, அது உண்மை தான். ஏதோ ஒரு காரணம், அதை பற்றி நம்ம பேச நான் தயாராக இல்லை. பட் ஸ்டில் ஏதோ ஒரு காரணத்துக்காகத்தான் இவ்வளோ பெரிய ஃபோர்ஸ் நடந்தது ஆன் ஆல் சைட்ஸ். அதோட டீட்டெயில் பேசலை நான், பட் டீட்டெயில் எழுதுவேன். இப்போ இல்லை, என் வாழ்க்கை வரலாறு எழுதிக்கிட்டு இருக்கேன், அதில் டெஃபினட்டாக இதை எழுதுவேன். ஆனால் இப்போ நான் ஐ எம் ஹாப்பி. நான் ஆக்சுவலாக இதில் வந்து தோல்வின்னு சொன்னால் நான் ஒத்துக்க மாட்டேன். நான் ஜெயிச்சிருக்கேன். ஏன்னா அப்பான் இருக்கு, சாஞ்சிக்கிட்டு பேசலாம். இப்போ முந்தி பேசுகிறதுக்குள்ளே இந்நேரம் ஒரு 10 ஃபோன் வந்திருக்கும். அதுக்காக சொல்கிறேன், ஹாப்பியாக இருக்கு. சொல்லுங்கள். மருது படத்துல முத்தையா ஜாதியை மையப்படுத்தி ஒரு கதையா எடுத்திருக்காரு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்கு. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. சே அதில் எந்த ஜாதியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. மருது படத்தில் ஒரு இடத்துல கூட ஒரு ஜாதியை பற்றி சொல்லலை. ஜாதி என்பதே கிடையாதுங்க. இது வந்து யாரோ தப்பான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. அவர் ஜாதியை வளர்க்கணும், அதெல்லாம் படித்த பையன் அந்த தம்பி முத்தையா அவனுக்கு தெரிஞ்ச இடத்துலேருந்து சப்ஜெக்ட் எடுத்து சொல்கிறான், அவ்வளோதான். இந்த தம்பி வந்து அவன் அந்த ஊருக்காரங்க, அதே ஊரில் வளர்ந்தவன் கொண்டு. அதுக்குள்ளே 150 கதை இருக்குது. அதில் 2 கதை தானே எடுத்திருக்கான். இன்னும் 100 கதை இருக்குது, அதை வச்சு தான் வரும். அவன் அதெல்லாம் ஜாதியே சொல்லலையா. நான் தேவர், நீ தேவர், நீ தேவர், நீ அந்த சொல்லவே கிடையாது. நம்ம ஆளுங்க பங்காளி இப்படிலாம் இருக்க மாப்பிள்ள அப்படி தான் பேசியிருக்கோம். அதில் ஜாதியெல்லாம் இல்லை. மனிதன் திரைப்படத்தோட வரி விலக்கு பிரச்சனை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அதான் சொன்னாங்க எனக்கு என்னென்னா, இந்த மனிதன் என்பது தமிழ் சொல் இல்லைன்னு. எனக்கு உண்மையிலே இப்போவும் புரியல. இப்போ நான் என்னன்னு சொல்கிறது, நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா அப்படி சொல்லத்துக்கு இப்போ யோசிக்கிறேன். ஏன்னா நான் கொஞ்சம் தமிழ் வெறியன், அதனால தானே உருப்படாமல் போனது.
அதனால் நான் ஹிந்திலாம் கற்றுக்காத காரணம் தானே. அதனால் நான் யோசிக்கிறேன், ஏன் மனிதன் படத்துக்கு இப்படி பண்ணிட்டாங்கன்னு. இந்த மனிதன் படம் வந்து இல்லை, தமிழ்ச்சொல் இல்லைன்னு சொன்னால் அப்போ என்ன சொல்கிறது, மானிடன்னு சொல்கிறதா, நம்ம பேசுகிறது தமிழ் தானா, அதெல்லாம் ஒரு சந்தேகம் எனக்கு இருக்குங்க. நீங்கள் சொல்கிற பாயிண்ட்டு கரெக்டு. ஏன்னா என்னால் குயிக்காக பதில் சொல்ல முடியல. ஒருவேளை நான் நினைக்கிறேன் உதயநிதி ஸ்டாலின் தம்பி நடித்ததுனால இது மனிதன் வந்து ஹிந்தி பேர் ஆகிடுச்சோ, தமிழ் பேரா இல்லையோ அப்படின்னு ஒரு இது இருக்குங்க. பட் மனிதன் வந்து நான் ஏன்னா தஞ்சாவூர் யூனிவர்சிட்டியில் கேட்டு பார்த்தேன். என் பேரன்களுக்கெல்லாம் பேர் வச்சதே தஞ்சாவூர் யூனிவர்சிட்டியில் வாத்தியாருங்களை கேட்டு தான் பேர் வச்சேன்.